ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்க்குறோம். ஃபிஷ் ஃப்ரை வந்து சங்கரா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறோன்னு இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஓகேங்களா, உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு வந்து தேவைப்படுமான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துப்பேன். அதில் கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையுமே உப்பு, மஞ்சள், அது எல்லாமே இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு, இப்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னு சொல்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சமாக உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நம்ம தூள் உப்பே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ராவும் திருப்பியும் கொஞ்சமாக உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. இது என்ன பார்த்தீங்கன்னா, இது தண்ணி போட்டு நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன். அப்படியே இது மிக்ஸ் பண்ணதில் இப்போ தவா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கழுவுன மீன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கழுவுன மீனை எடுத்துகிட்டு அப்படியே இந்த மசாலா மிக்ஸிங்கில் அப்படியே போட்டு பரட்டி அப்படியே எடுத்து வச்சுப்பேன். இது கொஞ்சம் நேரம் ஊறணும், கொஞ்சம் நேரம் அதை வெயிட் பண்ணணும்லாம் தேவையே இல்லை. இப்போ இந்த கழுவுன மீன் அப்படியே கொண்டு இந்த மசாலாவில் அப்படியே பரட்டி எடுத்து அது ரெடி பண்ணி நான் ஒரு தனியாக அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இது ஏன்னா இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மசாலா வந்து உரியாமல் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய என்ன சொல்கிறது, அந்த மசாலா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எண்ணெயில் போடும்போதே பாதி உறிஞ்சி எண்ணெயிலே வந்துடும். இது அப்படி வராது. கலர் வைஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் என்ன ஃப்ரை பண்ணாலுமே நீங்கள் ஸ்லோ குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தவாவில் பார்த்திங்கன்னா மீனை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் ஊற்றி வச்சிட்ருக்கேன். இப்போது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஹீட்டு வந்து அப்சர்வ் ஆகிடுச்சா பார்த்துக்கிறேன். ஆகிறதுக்கு அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போது அது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீனை எல்லாமே எடுத்துகிட்டு 1 by 1 வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஓகே, 4 சங்கரா மீனையும் கொண்டு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருக்கேங்க. முக்கியமான பாயிண்ட்டு சிம்மில் இருக்கணும். ஹை ஸ்பீடு வச்சிங்கன்னா எல்லாமே கருகிடும், கருப்பு நிறம் ஆகிடும். எல்லா மசாலாமே எல்லாமே கருப்பாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் அப்படியே தான் கலர் வைஸ் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் இந்த மசாலாவும் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். ஒரு 2 minutes or 3 minutes வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா, இது ஒரு 2 minutes கழிச்சு, ஒரு 1 or 2 minutes கழிச்சு திருப்பி விட்டுருப்பேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி அகெயின் ஒரு 1 or 2 minutesக்கு அப்புறம் வந்து திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா திருப்பி அகெயின் 1 or 2 minutes கழிச்சு திருப்பி விட்டுட்ருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் திருப்பி விட்டுட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா மசாலா உங்களுக்கே தெரியும், தவாவில் எந்த ஒரு மசாலாவுமே ஒட்டலை. எல்லா மசாலாவுமே ஃபிஷ்ஷில் தான் ஒட்டிகிட்ருக்கு. ஓகேங்களா, இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃப்ளேவர் நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா கறி லீஃப், நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. வாஷ் பண்ண கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி கருவேப்பிலையை மேலே இறக்கிறதுக்கு ஒரு 1 minute முன்னாடி இப்படி போட்டுக்கிட்டு நான் அதை அப்படியே திருப்பிக்கிறேன். அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. திருப்பிட்டு அந்த மசாலாவும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாவே ஒட்டிட்டு தான் இருக்கும். கலர் வைஸும் நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது கலர் மாறாது, கருப்பாயிடும் மசாலாலாம், அப்படிலாம் ஆகாது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம மசாலா கலர் ரெட்டுவே அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, நல்லா கோல்டிஷாக இருக்குது பார்த்திங்கன்னா. இப்போது அவ்வளோதான், சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. என்ன குக் பண்ணாலுமே ஒரு டிப்ஸ் தான், சிம்மில் வச்சு ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா ஸ்லோ குக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் உள்ளே வேகிறதுக்கும் அது நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு தான் நம்ம ஸ்லோ குக் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து, நான் ரொம்ப ஸ்லோ குக் பண்ணுறதுக்கு வந்து ரீசன் இது ஒன்று தான். ஓகேங்கண்ணா, இப்போது சங்கராவோட மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம